கண்களை மட்டும் செபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். கண்களை மட்டும் செபிப்பேன். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த நிலைக்காக நன்றி சித்திரேசப்பா. பேசுங்க நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாகிறோம். நீர் பேசும் நாம் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தமோ நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைத்திடுமே. அல்லேலூயா. உமக்கு நன்றிப்பா, நன்றி கர்த்தருடைய ஆவியானவரே, உமக்கு நன்றிப்பா. இந்த நாளிலேயும் சங்கீதம் 119 சங்கீதத்துல 73 வசனத்துல என்ன பண்றது கேட்டீங்கன்னா, உம்முடைய கரம் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுகளாக ஆக்கும், உணர்வுள்ளவனாக ஆக்கும் அப்படின்னு வசனத்தை பார்க்கலாம். உம்முடைய கரம் என்னை உண்டாக்கினது. அப்போ ஆண்டவருடைய கரம் தான் நம்ம எழுச்சிச்சு உண்டாக்கினது. இன்னைக்கு மனிதர்கள் எப்படி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மனிதன் குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வர முடியும்? அப்போ வால் வேணும்ல, வால் இல்லைல்ல, அப்போ மூஞ்சி இப்படி இருக்கணும்ல, அது இல்லைல்ல. தேவனாய கர்த்தர் தமது சாயலாகவே படைத்தான்னு சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல போட்டிருக்குது. 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அவருடைய சாயலா தேவன் அளவுள்ளவர், அவருடைய சாயலா நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா, படைத்திருக்கிறாரா. 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய்க்கு 2 கால் இருக்கு. ஆனா அதுல எத்தனை கோடிக்கணக்கான உலகம் முழுவதும் மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மோசேஸ்ல தேடுறாங்க. எல்லாமே அதே கண்ணு அதே மூக்கு தான். ஆனா ஆண்டவர் அப்படி அவர் அற்புதமும் அதிசயமா கர்த்தர் படைச்சார். அவருடைய சாயலாக அளவுள்ள தேவன் அவருடைய சாயலாகவே நம்ம என்ன செஞ்சாராம், படைத்தாராம். ஆனா கர்த்தரி பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு கூடாது, நம்ம குரங்குல இருந்து மனுஷன் தான், குரங்குல இருந்து மனுஷன் தான் சொல்லிட்டு கூடாது. குரங்குல இருந்து மனுஷன் இருந்தா வால் வேணும், அந்த வாழோட தான் இருக்கணும். அந்த வாய் விட்டுதான் நீட்டிக்கிட்டு இருக்கணும், ஒரு மரத்துக்கு மரம் தாவிட்டு தான் அலையணும். அதனால நீங்க ஆண்டவர் அவர் சாயலா வைத்து அவனோடு மனிதனோடு என்ன செஞ்சிருந்தாரா, பேசிக்கொண்டு இருந்தாருன்னு வேத வசனம் கூறுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்துல வசனம் போட்டிருக்கு. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போ பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை எழுச்சினாங்க, உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போ ஆண்டவர் மனிதர்களோடு எழுச்சிட்டு இருக்கிறார், உலாவுகிறாரு, அவங்களோடு பேசுகிறாரு, அவங்களோடு என்ன செய்யறாரு, நல்லா சஞ்சரிக்கிறாரு. எல்லாத்தையும் நம்மளோட பேச ரொம்ப விரும்புகிற தேவன். இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் போடுறது. 119 சங்கீதத்துல உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. அவரை உருவாக்குறாங்க. எனக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறந்த உடனே அந்த பிள்ளைங்க நாளுக்கு நாள் வளர்ந்தாங்க. அப்புறம் பேச தெரியாத பிள்ளைங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் தாண்டி வயசு 10 வயசு தாண்டினா அந்த பிள்ளைகளுடைய பேச்சு நல்லா வேற மாதிரி வரும். அப்புறம் இந்த பிள்ளைங்களுடைய வாலிப ஸ்டேஜ் 15 வயசு வந்து அந்த பிள்ளைங்களுடைய பேச்சு அப்படியே பார்க்க ஒரு சந்தோஷமான நல்லா பேசும்போது, நல்ல ஒரு நல்ல ஞானத்தோடு பேசும்போது, நம்மளுக்கு அது அறிவோடு பேசும்போது அவங்க பேசுற பேச்சுலாம் இதெல்லாம் இந்த பிள்ளைங்கள எப்படி பேச கற்றுக்கொள்றாங்க, எப்படி இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆனா ஆண்டவரும் அவங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார்.
ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் குட்டி குழந்தைகளையும் அவர் உருவாக்கி வளர வச்சு அந்தந்த ஸ்டேஜ் இருந்தாங்க பிள்ளைகளும் பேச வைக்கிறாரு, அதுக்குள்ள அறிவை கொடுக்கிறாரு. அப்படி அழகா அந்த பிள்ளைகளை எடுத்து இருக்கிறாரு, உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவரு நம்ம கற்பனைகளை அவருடைய உங்களுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்ன உணர்வுல நாங்கள் அப்போ வளர்த்தி ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நம்மள உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்ன செய்யும், உணர்வுள்ளவனாகும். அப்போ நம்ம ஆண்டவர் அறிகிற ஒரு அறிவு நமக்கு என்ன செய்யணும் வேணுமா, அந்த உணர்வை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அறிகிற அறிவு அந்த உணர்வு நமக்கு என்ன செய்யணும் வரணும்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. 74 வசனத்தை பார்க்கிறோம். 119 அதிகாரம் 74. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருந்தபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படும். வசனத்துக்கு பயன்பட பாருங்க, அந்த மனிதன் அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன வராங்கன்னா, அந்த கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுன்னு ஆக்கும்போது வேத வசனத்தை எடுத்துக்கிறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை என்ன சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே உமது நியாயம் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும் போது அடுத்தபடியே பார்க்கணும்னா நியாயத்திற்கு குறிச்சு அந்த பாவங்களுக்குள்ள என்ன செய்யுது, ஒரு உணர்வு வருது. இப்போ வசனம் பார்த்தீங்கன்னா 75ஆம் வசனம், கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்று உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று அறிவேன். அப்ப வசனத்தை அறிய உம்முடைய நியாய தீர்ப்பு என்ன இருக்குது, நீதி உள்ளது. நீ நியாயங்களை தீர்க்கிறது நீதியா செய்கிறீரே. என்கிட்ட ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாய தீர்ப்பு நடக்கும். அப்போ அவங்களுடைய அவங்களுக்கு தந்தாங்க அவங்க எப்படி உருவாக்கணும், எப்படி அவங்க நடக்கணுங்கிறது ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டு வச்சிருப்பாரு, கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. அதனால என்னச்சுன்னா வேதத்தின் வசனத்தை காத்து நடக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நியாய தீர்ப்பை குறித்து பேசும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம உணர்வுள்ள பிள்ளைகளை கற்று மாறணும். அல்லையா, அவங்க உணர்வுள்ள பிள்ளைகளை என்ன செய்யறாரா மாத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டுது. கற்று நீங்க ஆண்டவர் அறிகிற அறிவுனால என்ன செய்யணும் இருக்குமே தவிர நீங்க எப்படின்னு சொல்லி எப்படிமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆண்டவரை பிள்ளைகளை நீங்க ஆண்டவர் அறிகிற அறிவுனால என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்து பெருகணும். சங்கீதம் 96ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு 13ஆம் வசனம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்க வருகிறார், அவர் பூச்சக்கரத்தின் நீதியோடு ஜனங்களை சத்தியத்தோடு இறைச்சுவாராம், நியாயம் தீர்ப்பாராம். பூமி இறைச்சாரா நியாயத்தோடு வருகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூமியை நியாயம் தீர்க்கிற இறைச்சார் ஆண்டவர் வருகிறார். நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் இறைச்சியும் அது உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பாரு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை என்னைக்கு இறைச்சிங்கன்னா எல்லாரும் எப்படி எப்படிமா போயிட்டு இருக்கிறாங்க, ஆனா அதெல்லாம் அன்று பார்த்து அமைதியா தான் இருப்பாரு. என்கிட்ட ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரோடு பேசுவாரு. என் சத்தத்தை நீ உண்மையா கவனித்த செவி கொடுப்பாங்கன்னா பூமியில சகல ஜாதியிலும் பார்க்கலும் நான் நினைச்சுவேன் மேன்மையாக வைப்பேன் அங்க சொல்லியிருக்கிறாரு. என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று வசனம் கூறுகிறது. நான் சொன்ன வார்த்தைகள் படி நீங்க நடங்கள்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்குது. அப்ப நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் போது அவருடைய வார்த்தையின் பிறகு நடந்தாதான் நம்ம நினைச்ச முடியும், கற்பனை பிள்ளையை சொல்ல முடியுதாரு. நம்ம எப்படி இருந்துட்டு கற்பனை பிள்ளையை சொல்றதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு நம்ம முழுமையா 100க்கு 100 என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். 100க்கு 100 ஒப்பு கொடுத்து இந்த பைபிள் வசனம் என்ன போடுன்னு சொல்லி வசனத்தை கேட்டு வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். வசனத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். நீங்க வசனத்துல கீழ்ப்படியாட்டாலும் கற்பனை வார்த்தைகள் நிறைய இடத்துல போதிக்கிறாங்க. பைபிள்ல அந்த ஆலயத்துல ஜப குழுக்கள செல் மூலமா யூடியூப் மூலமா எல்லாத்தையும் தெய்வ வார்த்தை வருது. அப்ப நம்ம கடமைக்காக தெய்வ வார்த்தை கேட்காதபடி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். அப்படிங்க மரியாதை தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நினைச்சிருந்தாங்க, காத்திருந்தாங்க. பைபிள் வசனத்தை பிறகு பார்த்தா மார்த்தாள் மரியாதை வீட்டுல செஞ்சிருந்தாங்க. அந்த மரியாதை மேல மார்த்தாள் மேல பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மரியாதை பண்ணிட்டு இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் சமூகத்துல என்ன செஞ்சிருந்தாங்க, உட்கார்ந்து ஏசப்பா பேசுறது என்ன செஞ்சாங்க, கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அப்ப அந்த வார்த்தையை நினைச்சு கேட்கணும். செல் மூலியமா வந்ததுதான், டிவி மூலியமா வந்ததுதான், ஆலயத்துல வந்ததுதான், ஜபக்குள் வந்ததுதான், கட்டுரை வார்த்தை வச்சிருவோம், கவனமா கேட்கணும். அப்போ ஆவியானவர் நம்மளோட பேசுகிறாரு. நம்ம ஊழியக்காரங்க பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு
வாசிச்சுட்டு இருக்கிறோம். ஆவியானவர் பேசுகிறாரு. ஆவியானவர் வந்து நீங்க வந்து எல்லா வார்த்தைகளும் பேசாட்டாலும் ஒரு வார்த்தையாவது நம்ம உள்ளத்துல விழுற மாதிரி கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு வார்த்தையாவது நமக்கு ஆவியானவர் தருவார். அப்போ நீங்க வந்து ஆண்டவர் என்னோட பேசுவோம், நான் எனக்கு என்ன பேசுறீங்க நான் அதை கவனிக்கிறதுக்கு எனக்கு உணர்வுல இருந்தே நினைச்சீங்க தாங்க ஆண்டவரே நீங்க கேட்டீங்கன்னா அந்த உணர்வுல இருந்து ஆண்டவர் நினைச்சுவாரு தருவாரு. அந்த மரியாதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மார்த்தாள் மரியாள் தேவனை பார்க்கிற போது மரியாதை பத்தி நினைச்சாங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு. அப்போ நல்ல பங்கு தான் தேவனுடைய பாதத்தை தேடுகிறது. அப்படி இன்னொருத்தங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா லீதியாள், அவங்க வந்து பவுல் சீலாவை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து லீதியால் வந்து அவங்க பிரசங்கத்தை கேட்கறதுக்கு கட்டளை வார்த்தை கேட்கறதுக்கு ஆற்றாங்கரையில உட்கார்ந்து அவங்க தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய மக்கள் பேர் வந்து கூடுவாங்க. அல்ல இவங்களும் உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க கவனமா கேட்கும் போது ஆண்டவர் வந்து லீதியால் என் இருதயத்தை என்ன செஞ்சாரு திறந்தாருன்னு போட்டிருக்குது. அப்போ நம்ம வந்து கவனமா கேட்கும் போது ஆண்டவர்களை இருதயத்தை என்ன செய்வாரு திறப்பாரு. அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு. இருதயத்தை திறக்கும் போதுதான் ஆண்டவர் பேசுறது நமக்கு புரியும். அப்போ புரியும் போது நம்ம வந்து ஏசப்பா நம்ம மேல நம்மகிட்ட பேசுறாரு, நம்ம மேல அனுபவிச்சிருக்கிறாரு பேச அந்த உணர்வுல இருந்தே நமக்கு என்ன செய்யும் வரும். சங்கீதம் 19ஆம் சங்கீதத்துல கூட ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 19ல கூட ஒரு வார்த்தை போடுறச்சு வசனம். இந்த 19ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பத்தக்கது, தேனிலும் தென்கூட்டிலும் உள்ள தேனிலும் மதுரமும் இருக்கிறது. அன்றையும் அவைகளால் ஒவ்வொரு அடியை எச்சரிக்கப்படுகிறேன். அப்போ ஒரு வார்த்தை வந்து எப்படி இருக்குதா சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளமாய் இருக்கிறது. அன்றையும் அவைகளால் நான் அடியே உமது அடியே எச்சரிக்கப்படுகிறேன். தேவனுடைய வார்த்தை வரும்போது அவங்க எச்சரிக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்வாரு. நீ ஜாக்கிரதை இருப்பாரு, எச்சரிக்கையா இருப்பாரு. நிறைய காரியங்கள் இருக்கு. விசுவாசவன் என்னச்சுன்னா யார விழுங்கலாமோன்னு நினைச்சா கெச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றி வகை தேடி அலைகிறான். அப்ப அவனுக்கு நீங்க என்ன செய்ய எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அந்த நிறைய கருத்து சொல்வாரு. அதனால சாமி சொல்றது உங்களுடைய வார்த்தை மித்தம் நான் எச்சரிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறாரு. அதை அவைகள் போது அடியே 10ஆம் அடியில் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. பைபிள் வசனத்தை கை கொள்வதனால மிகுந்த பலன் உண்டு. அந்த பலன் உண்டு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவர் அறிஞ்சு தேவ சமூகத்தில் இருந்து கட்டளை வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தனி பவர் தான். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை அவங்களோடு பேச 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 அப்புறம் அவங்க எங்க போனாலும் ஆண்டவர் உள்ள இருந்து நினைச்சுவாரு பேசிக்கிட்டே இருப்பாரு. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. எந்த கருத்து என்ன ஆண்டவரை இப்படி இருக்கு அப்படிங்கன்னா அதுக்கு பதில் அழகா சொல்லுவார் ஆண்டவர். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அவனுடைய அவைகளால் ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியினை விலக்கி காத்துக்கொள்ளும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது என்ன சொல்றாரு வசனத்தை கொண்டு பேசுகிறாரு. அப்போ அவருடைய வசனமானது உங்க இருதயத்தில் வரும்போது துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு என்ன செய்வேன்? பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்புமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உங்கள் சமூகத்தில் பிரதியா இருக்கும். என் வாயின் வார்த்தை சமூகத்தில் நிச்சயமா பிரதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. தியானம் எல்லாமே உங்களுடைய சமூகத்தில் பிரதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வேதவசன வாசிக்க நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.